அப்ப உலகத்தை ரட்சிப்பதற்காகவே தேவன் இயேசுவை அனுப்பினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது கேக்குது? இப்ப முதலாவதாக இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். லூக்கா விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களே. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும். அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வந்தார். கவனிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 2000 வருஷத்துக்கு முன்பாக மனுஷனாக உலகத்துல இயேசு வந்தார். ஆமென் சொல்லாமா? அப்ப எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேட. எதை இழந்து போனதை தேட? என்ன இழந்து போன மனுஷன்? என்ன இழந்து போனான்? எதை அவன் இழந்து போனான் அப்படின்னா, தேவனோடு கொண்டிருந்த உறவை இழந்து போனான். தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை இழந்து போனான். மனுஷன் உண்டாக்கப்பட்ட போதே அவன் தேவனோடு உலாவும்படியாக, தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படியாக, தேவனோடு ஒன்றாக இருக்கும்படியாகத்தான் உருவாக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அதனால பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஏவாளோடு உலாவும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு ஏவாளோடு என்ன செய்வார்? உலாவிக் கொண்டே இருப்பார். ஆமென். நீ நான் சொல்ற வார்த்தையை மீறி இந்த பழத்தை பறித்து சாப்பிடுவாயானால் நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். சாவு என்கிற மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிக்கப்படுதல் அர்த்தம். மரணம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செப்பரேஷன், பிரிக்கப்படுதல். அப்ப எதை விட்டு பிரிக்கப்படுது? ஒருத்தர் மரணம் வந்துருச்சு என்ன சொல்றோம்? அதோட உயிர் அவனோட பிரிஞ்சு போயிடுச்சுங்க சொல்றோம். அப்ப பிரிக்கப்படுகிறது. அப்ப மரணம், உண்மையான மரணம் எதுனா, தேவனை விட்டு மனுஷன் பிரிக்கப்பட்டான். அவனுடைய ஆவியில மரணம் வந்து விட்டது. ஆவியில தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்டவனாக, துண்டிக்கப்பட்டவனாக, அந்த தொடர்பு அருந்து போனதாக மாறிவிட்டது. அப்பா இழந்து போன அந்த உறவை, அந்த தொடர்பை திரும்பியும் ஏற்படுத்துவதற்காகவே முதல் முறையாக இயேசு உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனை விட்டு பிரிக்கிற பாவத்தை நம்ம விட்டு அகற்றுவதற்காகவே அந்த பாவத்துக்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு உலகத்தில் வந்து நமக்காக மரித்து அந்த பாவத்துக்கு செலுத்த வேண்டிய பரிகாரத்தை செலுத்தி அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து திரும்ப தேவனோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக இயேசு உலகத்துல வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், எத்தனை கேக்குறீங்களா? அப்ப இயேசு முதல் முறை எதுக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும், இழந்து போன மனுஷனுடைய சந்தோஷத்தை, இழந்து போன மனுஷனுடைய சமாதானத்தை திருப்பி கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து முதல் முறையா உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. கடகடன் படிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல வந்தது காரணம்னா பாவிகளை ரட்சிக்க. பாவத்துல இருக்கிற மனுஷனை, பாவத்துல அடிமையா இருக்கிற மனுஷனை, சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற மனுஷனை ரட்சிப்பதற்கு, மீட்டெடுப்பதற்கு தான் இயேசு உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப முதல் முறையா இயேசு எதுக்கு வந்தார்? உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்காக வந்தார். உலகத்துக்காக வந்தார். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப எல்லாருக்கா பொதுவா மனுக்குலத்துக்காக முதல் முறையா இயேசு உலகத்துல வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமலையிலே சொல்லுங்க. இப்ப முதல் முறை இயேசு எதுக்கு வந்தாரு? எல்லாத்துக்காக. இன்னும் ஆண்டவர் அறியாத, ரட்சிக்கப்படாத எல்லா பாவிகளுக்காக இயேசு முதல் முறையாக வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மீட்படையணும், எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், பிசாசு பிடியிலிருந்து எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்றுக்காக தன்னைத்தானே பலியாகும்படியாக இயேசு முதல் முறையாக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வந்துட்டு உலகத்துல வந்து தன்னுடைய எல்லா கடமைகளை செய்து விட்டு தன்னை ஜீவனாக, தன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்தி திரும்ப அந்த உறவை மீட்டெடுத்து கொடுத்துட்டு இயேசு திரும்பி பரலோகத்துக்கு ஏறி போனார். எதற்காக வந்தாரோ அந்த வேலையை முடித்து விட்டு இயேசு திரும்பி பரலோகத்துக்கு ஏறி போனார். வாசிக்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். அப்போஸ்தலர் 1:9 முதல். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது
இயேசு உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்துக்கு ஏறி போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அப்ப அவர் மேல பரலோகத்துக்கு மேல வானத்துக்கு ஏறி போகும்போது அவர் எல்லாரும் மேல என்ன செஞ்சாங்க? அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் 2 பேர் வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்க நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு, பரலோகத்துக்கு ஏறி போன எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு அந்த மேகத்தின் வழியாக ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வாரு? வருவார், திரும்பி வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப திருப்பி முதல் முறையா இயேசு யாருக்காக வந்தார்? வாங்க. முதல் முறையா இயேசு யாருக்காக வந்தார்? உலகத்திற்காக. உலகத்தில் இருக்கிற எல்லா முன்னாடி இருக்கு, உலகத்துல எல்லா மனுஷருக்காக, பாவிகளுக்காக இயேசு உலகத்துல வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாருக்காகவும் இயேசு வந்தார், குறிப்பிட்ட மனுஷனுக்காக இல்ல, பொதுவாக அத்தனை பேருக்காக, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு வந்தார். வந்து முடித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். எப்படி ஏறி போனாரோ அவ்வனமாகவே அதே மாதிரியே என்ன செய்ய போறார்? திரும்பியும் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது முறையாக இயேசு திரும்பி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப 2வது முறையாக யாருக்காக இயேசு வருகிறார்? யாருக்காக வருகிறார்? உலகத்துக்காக இல்ல. நல்லா கவனிங்க. உலகத்துக்காக வரல இயேசு. 2ஆம் முறை யாருக்காக வர மாட்டாரு? உலகத்துக்காக இல்ல, பாவிகளுக்காக இல்ல, மனம் திரும்பாத பாவிகளுக்காக இல்ல, உலகத்துக்கு யாருக்காகவும் இல்ல. 2வது முறையா இயேசு யாருக்காக வர போறார் தெரியுமா? சபைக்காக வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று சபையில ஆண்டவரோடு கூட சரீரமா சபையில அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு 2வது முறை பரலோகத்தை விட்டு ஆண்டவர் எவ்வளமாக போனாரோ அவ்வளமாகவே திரும்பி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்ப எப்படி போனார்? யாருக்காக வரப்போகிறார்? மணவாட்டி சபைக்காக, தன்னுடைய மணவாட்டிக்காக, சபைக்காக, ஆண்டவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு 2வது முறை என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். எவ்வளமா போனாரோ அவ்வளமாக என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருகை குறித்து 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ரகசியமா இருக்கு என்னன்னா அது எல்லாத்துக்கும் தெரியாது. ரகசியனால என்னதான் அது யாருக்கு மத்தியில் இருக்குதோ அது ரகசியம். சொல்லுங்க. அது குறைந்தபட்சம் 2 பேருக்கு மத்தியில் இருக்கலாம். அது ரகசியம், எல்லாருக்கும் தெரியாது. அப்ப எல்லாருக்கும் இயேசு வர தெரியாது. அது ரகசியமா வந்து சபையை, மணவாட்டி சபையை ஆண்டவர் அழைத்து கொண்டு போறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2க்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 படிங்கள. 1 தெசலோனிக்கர் 4, 16, 17. நல்லா கவனிங்க. இது ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை குறித்து இங்க வாசிக்கிறோம். எல்லாம் எடுத்தீங்களா? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்ப இயேசு ரகசிய வருகை எப்படி வருவாரா? ஆரவாரத்தோடும். கவனிங்க. ரகசிய வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சர், ஒரு படத்தை இங்க அழகாக அப்போ பவுல் எழுதுகிறார். ஆண்டு வரும்போது ஆரவாரத்தோடும், பிரதான தூதன் யாரு? மிகாவேல். பிரதான தூதன் யாருங்க? மிகாவேல். மிகாவேல் பிரதான தூதன் பைபிள்ல. இப்ப பிரதான தூதன் சத்தம் போடுவார். அந்த பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலம், ஒரு எக்காலம் உண்டு தேவனோட சமூகத்துல, பரலோகத்துல ஒரு எக்காலம் உண்டு. அந்த தேவ எக்காலத்தோடும். அப்ப எப்படி எப்படி போனாரோ அப்படி என்ன செய்வாரு? அப்ப போகும்போது தனியா போனாரு. அதே போல என்ன செய்ய வரும்போது அவர் வருவார். எப்படி வருவாரா?
ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து, அப்ப எங்கிருந்து வர்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வானத்திலிருந்து, வானம் எங்க இருக்கு? பரலோகம் தான் வானம். கவனிங்க கவனிங்க. வானம் என்பது 3 வானம் இருக்கிறது. எத்தனை வானம் இருக்கு? 3 வானம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பைபிள்ல, தமிழ் பைபிள்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு? In the beginning God created heavens and earth. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. இந்த மூல பாஷையில் அப்படிதான் இருக்கு. ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ வானம் ஒரு வானம் இல்ல, 3 வானம் உண்டு. சொல்லி புரியுதா? எத்தனை வானம் இருக்கு? 3 வானம். முதல் வானம் எது அப்படின்னா, நாம் வசிக்கிற இந்த காற்று மண்டலம், இந்த ஆகாய மண்டலம், நாம பார்க்கிற மேகங்கள், நம்ம பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்த்துதான் என்ன வானம்? முதல் வானம். சொல்லுங்க, என்ன வானம்? முதல் வானம். அப்புறம் இங்க இருக்கிற நம்ம இங்க இந்த பூமிக்கு மேல இருக்கிற அத்தனை காற்று மண்டலம், மேக மண்டலம், அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் இருக்கிற அந்த வானம் தான் முதல் வானம். ஆமென் சொல்லுங்க. என்ன வானம்? கவனிக்கிறீங்களா பெண்ணி? இது முதல் வானம். இது வேற உலகத்துல இருக்கீங்களா? வேற வானத்துக்கு போயிட்டாரு. கொஞ்சம் முதல் வானத்துக்கு வாங்க. அப்போ இந்த முதல் வானம், ஃபர்ஸ்ட் ஹெவன். 2வது வானம் அப்படின்னு எதுனா, அது மத்திய, அந்த 2வது வானத்துல சாத்தானும் விழுந்து போன அவனுடைய சேனைகளும் எங்க இருக்குது? 2வது வானத்துல இருக்கிறார்கள். விழுந்து போன தேவதூதர்களும் அவனுடைய சேனைகளும் பிசாசுடைய எல்லா அத்தனை ராஜ்யங்களும் எங்க இருக்கு? 2வது வானத்துல இருக்கு. புரியுதுன்னு சொல்றது? நான் வசந்த சொல்ல போறதுக்கலாம். அதே 2வது வானம். 3வது வானம் தான் பரலோகம் இருக்கிறது. பரலோகம் இருக்கு, தேர்ட் ஹெவன். பவுல் சொல்றாரு, 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஒருத்தன். தெரியும், 3ஆம் வானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவேன். அவன் மாம்சத்தில் இருந்தானோ ஆவில் இருந்தானோ எனக்கு தெரியாது. அவன் தேவனை முகமுக தரிசித்தான், ரகசியங்களை பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் பவுல் அவன் அனுபவத்தை என்ன செய்யறாரு? அப்ப அவன் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டான்? 3வது வானம் மட்டும். அந்த 3வது வானம் தான் பரலோகம். இப்ப பரலோகம் எங்க இருக்கு? 3வது வானம். இப்ப இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரமேறி போனாரு. அவர் எங்க போனாரு? 1வது வானத்துல இருந்து எங்க போயிட்டாரு? 3வது வானத்துக்கு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்கிருந்து வந்தார். முதல் 3வது வானத்துல இருந்து இங்க இறங்கி வந்து, மேலிருந்து கீழே இறங்கி வந்து பாதாள பரிந்தனை தாழ்த்தி நம்ம மீட்டு எடுத்துட்டு அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு அவர் திருப்பி எங்க போனாரு? பரலோகம் 3வது வானத்துக்கு ஏறி போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொல்ற புரியுது? புரியுதா? இப்ப இயேசு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்ன செய்யறாரா? வானத்திலிருந்து அப்ப இறங்கி வர்றாரு. அப்படி இறங்கி வர்றாரு போட்டிருக்கு. அப்ப 3வது வானத்திலிருந்து என்ன செய்யறாரா? அப்படி இறங்கி வர்றாரு போட்டிருக்கு. இறங்கி வருவா. அப்ப இறங்கி வர்றாருன்னா மேல 3வது வானத்திலிருந்து அங்கிருந்து என்ன செய்ய, கீழே என்ன செய்யறாரு? இறங்கி வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு எப்படி வருவாரு? 3வது வானத்திலிருந்து என்ன செய்வார்? கீழே இறங்கி வருவார். அடுத்து படிங்க. அப்பொழுது அப்ப அவர் இயேசு கிறிஸ்து எப்ப அந்த இறங்கி வர்ற அது ஸ்டார்ட் ஆகுது, எப்ப இறங்கி வர்றாரோ உடனே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அப்போ இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவர்கள் கடைசி வரைக்கும் விசுவாசத்துல உறுதியா இருந்து மரித்து போனவர்கள் முதலாவது என்ன செய்வாங்களா? அப்ப இயேசு அங்கிருந்து புறப்பட்ட உடனே இங்கிருந்து என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்களா? எழுந்திருப்பார்கள். அவங்க உயிரோடு எழுந்திருப்பார்கள். கல்லறையிலிருந்து எங்கெல்லாம் மரித்தாங்களோ அவங்க என்ன செய்ய, உயிரோட எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் மர்வமாக்கப்பட்டு கர்த்தருக்கு என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போவோம். எதிர்கொண்டு போறது ஒருத்தர் வர்றாரு,
நம்மளை பார்க்க வர்றாரு. அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா நம்ம எதிர்கொண்டு போக அவசியம் இல்லை. சொல்லுங்க, அவர் எதிர்கொண்டு போவோம் அப்படின்னா அவர் இன்னும் வந்து சேரல, நம்ம இடத்துல வந்து சேரல. நம்ம என்ன செய்யறோம்? எதிர்கொண்டு போறோம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? எதிர்கொண்டு போறோம். நம்ம வந்து முன்னாடி வந்து சேரக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? எதிர்கொண்டு போறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு 2வது வானத்திலிருந்து முதல் வானத்துக்குள்ள வரல. அவர் அங்க வரவே நம்ம என்ன செய்யறோம்? இங்கிருந்து அடுத்த லெவல் மேல போறோம், எதிர்கொண்டு போகிறோம். அப்போ இயேசு 3வது வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு வருவார். முதல் வானத்துக்கு நாம் எதிர்கொண்டு 2வது வானத்துக்கு போயிருவோம். அப்ப 2 பேரும் எங்க மீட் பண்ணுவோம்? சொல்லுங்க, 2வது வானம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா சொல்றது? இது என்ன வருகை? ரகசிய வருகை. அப்போ மரித்தவர் உயிரோடு எழும்புறது மத்த ஜனங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்கு மரித்தவர் எழும்புறது யாருக்கு தெரியாது? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத உலகத்துக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட போவது யாருக்கு தெரியாது? சொல்லுங்க. மற்ற ஜனங்கள் என்ன செய்யாது? தெரியாது. இது அப்படியே வச்சுங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 இருந்து படிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் மரித்து போவதில்லை, நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்வோமா? மறுரூபம். அப்படின்னா இந்த ரூபம் இல்லாம வேற ரூபம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் என்னவா மாறிடுவோம்? ஒரு 32 வயசு 33 வயசு இளமையில எப்படி இருந்திருப்போம்? அந்த மாதிரி மாறிடுவோம். எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு எக்காலம் தொனிக்கும். நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்வோம்? ஒரு இமை பொழுதுல, நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு இங்க போயிருவோம். இயேசுவோட அவர் சந்திக்க 2வது வானத்துக்கு போயிருவோம். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. எத்தனை நேரம் சொன்ன புரியுது? புரிஞ்சுதா? அப்ப இயேசு எங்க இருந்து இறங்கி வர்றாரு? பரலோகம் என்கிற 3வது வானத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். நாம் என்ன செய்யறோம்? மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக மேல போறோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப 2 பேர் எங்க சந்திப்பாங்க? கிறிஸ்துவும் சபையும் 2வது வானத்தை சந்திப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 2வது வானத்தை சந்திக்கணும்னா 2வது வானம் காலியா இருக்கணும்ல. 2வது வானத்துல இப்போ ஒரு கூட்டமே இருக்கு. 2வது வானத்துல என்ன இருக்கு? ஒரு பிசாசு கூட்டமே இருக்கு. வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க முடியும். உங்களுக்கு போராட்டம் உண்டு. எதோட போராட்டம்? இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும், சொல்லுங்க, வான மண்டல, படிங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு, சண்டை உண்டு. அப்போ வான மண்டலத்துல ஒரு சேனை, ஒரு ராணுவமே இருக்கு. பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்ப சேனை எங்க இருக்கு? வான மண்டலத்தில் இருக்கு. எந்த வானத்துல இருக்கு? முதல் வானத்துல பார்க்க முடியுமா? தெரியல. முதல் வானத்துல என்ன இருக்கு? ஆகாய மண்டலம், சூரியன் சந்தது முதல் வானத்துல இருக்கு. அப்போ பரலோகத்துல பிசாசு இருக்கான? இல்ல, தள்ளப்பட்டான். அப்ப அவன் எங்க இருக்கிறான்? 2வது வானத்துல இருக்கான். பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்ப இந்த பொல்லாத ஆவிகளின் சேனை எங்க இருக்கு? வான மண்டலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எடுக்கிற ஜெபங்கள் இந்த முதல் வானத்துல இருந்து எங்க போகணும்? 3வது வானத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எடுக்கிற எல்லா ஜெபங்கள் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது, தேவன்கிட்ட போகுது. அப்ப தடை பண்றது யாரு? சொல்லுங்க. நம்ம ஜெபங்கள் தடை பண்றது யாரு?
இடையில 2வது வானத்தில் இருக்கிற பிசாசின் கூட்டம் என்ன செய்யுது? தடை பண்ணுது. தேவன் கொடுக்கிற பதில் நம்ம கைக்கு வந்து சேரக்கூடாதபடி இடையில ஒரு சேனை, வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனை என்ன செய்யுது? தடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம், தானியேல் 9ஆம் அதிகாரம். அல்ல 10ஆம் அதிகாரம். தானியேல் எப்ப ஜெபம் பண்ண தொடங்குறான்னா 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். தானியேல் 10:2 வாசிக்கிறோம். அந்த நாட்களில் தானியேலை நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். நல்லா கவனிங்க. இருங்க. அப்ப 3 வாரம் ஜெபம் பண்றாரு தானியேல். 3 வாரம் எத்தனை நாள்? 21 days, 21 நாள். இப்ப 21 நாள் என்ன செய்யறாரு? துக்கித்து தேவ சமுத்திரம் அமர்ந்து என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார், ஜெபிக்க தொடங்குறார். இப்ப வாசிக்கிறோம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். போது யார் சொல்றது? மிகாவேல் தூதன் சொல்றான். யார் சொல்றது? மிகாவேல் தூதன் சொல்றான். அதுல வாசிக்கிறோம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகி தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். யார சொல்றாரு? அனுப்பப்பட்டேன் நான். அவன் சொல்றான், தானியோடு பேசுறான். தானியேல் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். கவனிங்க எல்லாரும். 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு தானியேல். கவனிங்க. இது நமக்கு தேவையான வசனம். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது அப்படிங்கறத ஒரு உதாரணமாக தானியேல் நடந்ததை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை வாசிக்கிறோம். சொல்றான், நான் அனுப்பப்பட்டேன். யாரால் அனுப்பப்பட்டேன்? தேவனால் அனுப்பப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. யாரால் அனுப்பப்பட்டேன்? தேவனால் அனுப்பப்பட்டேன். அது கீழே வாசிக்கிறோம். அப்போ கவனமா இருந்து என்ன செய்ய? காலூன்றி நில். பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் அப்படின்னா நீ ஜெபிக்க தொடங்க முதல் நாள் தொடங்கி. அப்ப ஜெபிக்கும் போது முதல் நாளே ஏதோ ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய அந்த மண்டலத்துல, ஆவிக்குரிய உலகத்துல ஏதோ ஒரு காரியம் என்ன செய்கிறது? நடக்கிறது. ஜெபிக்க தொடங்க சொல்றாரு. வாசிங்க. அப்போ நீ எப்ப ஜெபிக்க தொடங்கினையோ அப்பவே வார்த்தைகள் எங்க போயிடுச்சு? பரலோகத்தை எட்டிட்டு 3ஆம் வானத்துக்கு போயிடுச்சு. சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கும் போது வார்த்தைகள் எங்க போகுது? 3ஆம் வானத்துக்கு போகுது. அப்பவே பதில் வந்துருச்சு. எப்போ? முதல் நாளே ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே யாருக்கு வந்துருச்சு? பதில் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. படிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட என்ன செஞ்சான்? எதிர்த்து நின்றான். அப்ப பெர்சியா தேச அதிபதி யாரு? பிசாசு, விழுந்து போன தூதன். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதன் இருப்பான். ஒவ்வொரு நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு என்ன ராணுவம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கு ராணுவம் இருக்கு இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல பிசாசு என்ன வச்சிருக்கான்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பிசாசின் அதிபதி வச்சிருக்கிறான். இந்திய தேசத்து ஒரு பிசாசு உண்டு. அவனுக்கு எப்படி நிறைய பிரதம மந்திரி, கீழே மந்திரிகள், கீழே அதிகாரிகள் இருக்கிறது போல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிசாசு வச்சிருக்கான். சொல்லுங்க. ஆள் வச்சிருக்கான். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு வாக்கிரி சேர்க்க பிசாசு ஆள் வச்சிருக்கான். வியாதிகளை அனுப்புவதற்கு பிசாசு தனித்தனி பிசாசுகள் வச்சிருக்கான். சண்டை உண்டு பண்ற ஒரு ஆவி வருது, வியாதி உண்டு பண்ற ஒரு ஆவி வருது. சொல்லுங்க. நம்ம சோர்ந்து போக செய்யறதுக்கு ஒரு ஆவி வருது. வழியில போகும்போது நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஒரு ஆவி என்ன செய்யுது? வருது. பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம்.
இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதெல்லாம் பிசாசு அனுப்புறான். எல்லா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஆவி வச்சிருக்கான். ஒரு மனுஷன் பாவத்தில் விழத்தல்றதுக்கு ஒரு ஆவி, ஒரு பிசாசு வச்சிருக்கான், கூட்டம் வச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம தடுக்கிறதுக்கு சொல்லுங்க பிசாசு இருக்கு. உண்மை. அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆவி பிசாசு வச்சிருக்கான். அதெல்லாம் எங்க இருந்து கிரியை செய்யுது? வான மண்டல அந்த அந்த இரண்டாவது மண்டலத்துல. அப்போ நான் 21 நாள் ஜெபம் பண்ணும்போது முதல் நாளே ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. ஆனா 21 நாள் மட்டும் பெர்சியா தேச அதிபதி என்னோட என்ன செஞ்சான்? எதிர்த்து நின்னு போராடினான். படிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் அப்ப எனக்கு உதவியாக என்னோட இப்ப சொல்றது பேசுறது யாருன்னா கேப்ரியல் பேசலாம். கேப்ரியல் தூதன் யாரோட பேசலாம்? தானியேலோட பேசலாம். தானியேலே நீ ஜெபிக்க முதல் நாள் தொடங்கும் போது ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. அன்னைக்கே பதில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அனுப்பப்பட்டேன். ஆனாலும் 21 நாள் மட்டும் ஏன் பதில் வரல அப்படின்னா 21 நாள் மட்டும் பிசாசு என்ன செய்யறான்? தடை பண்றான், எதிர்த்து நிக்கிறான். நான் என்ன செஞ்சேன்? தேவன் எனக்காக மிகாவேல் தூதன் என்ன செஞ்சாரு? உதவி அனுப்பினார். நான் 2 பேரும் சண்டை போட்டோம். சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு தான் இங்க வரோம், பதில் கொண்டு வரோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பூலோகத்துல இங்க போராடுறோமே. இப்ப மேல ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரு, உடனே பதில் வருது. ஆனா பதில் கிடைக்க கூடாதபடி ஒரு தடைகள் பிசாசு வான மண்டலத்துல என்ன செய்யறான்? உண்டாக்குகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை சொல்ல புரியுது? அப்ப 2வது வானத்துல யாருக்கு கிரியை செய்யறது? பிசாசும் அவனுடைய சேனையும் கிரியை செய்யுது. தானியேல் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு, போதும் கர்த்தாவே, ஜெபம் கேட்கப்படவில்லை, நாம பசிக்குது, வயிறு அப்படியே அப்படின்னு ஜெபத்தை முடிக்கல. தனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நமக்காக தூதர்களை என்ன செய்வார்? அனுப்புவார். பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும், விடாம ஜெபிக்கணும். சொல்ற எத்தனை புரியுது? போதும் ஒரு நாள் எந்த விஷயத்துக்கும் விடக்கூடாது. ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கிறோமா? வீட்டுல கஷ்டம் நீங்குவதற்காக ஜெபிக்கிறோமா? கடன் பிரச்சனை நீங்குவதற்காக ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா நமக்கு விரோதமாக பிசாசு அந்த பதில் கிடைக்க கூடாதபடி என்ன செய்வான்? தடை பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு மேல இருந்து வானத்திலிருந்து 2வது இறங்கி வர்றாரு. கீழ இருந்து சொல்லுங்க, நாம் சபையா இருக்கு, நாம் மர்மமாக்கப்பட்டு எங்க போறோம்? அவரை எதிர்கொண்டு போல மேல போறோம். மேல போகும்போது அந்த இடத்துல பிசாசு சேனை இருக்கு. அது என்ன செய்யணும்? சொல்லுங்க. அந்த இடம் காலி ஆகணும். காலி ஆனதான் அவர் மேல இருந்து 3வது வானத்துல இருந்து 2வது வானத்துக்கு வர முடியும். நம்ம முதல் வானத்துல இருந்து எங்க போக முடியும்? 2வது வானத்துக்கு போக முடியும். அந்த இடம் காலி ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப காலியானா யார் என்ன செய்யறது? சொல்லுங்க. என்ன செய்யறது? அந்த பிசாசு என்ன செய்யணும்? அங்கிருந்து துரத்தப்படணும், அங்கிருந்து அங்க விரட்டப்படணும். சொல்லுங்க. அது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில இருக்கு. சொல்லுங்க. யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இல்ல எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல பார்க்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்தீங்களா? 344 பக்கம், 344. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எங்க உண்டாயிற்று? ஆமா, ஒரு சண்டை உண்டாயிற்று. கவனிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று.
எந்த வானத்துல? மூன்றாவது வானத்துலயா? இல்ல இல்ல, மூன்றாவது வானத்துல பரலோகம் இருக்கு, அங்க யுத்தம் வராது. முதல் வானத்துல நம்ம இருக்கிறோம், அங்க இல்ல. அங்க ஏற்கனவே யுத்தம் நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கம், அங்க இல்ல. அப்போ எங்க உண்டாகுது? ரெண்டாவது வானத்துல. ரெண்டாவது வானத்துல யாரு இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அப்ப அவனோட எதிர்த்து யுத்தம் பண்ண யார் வருவா? தேவதூதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வானத்துல என்ன உண்டாயிற்று? யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யார் யுத்தம் பண்றாங்க? பிசாசோட, வலு சர்ப்பத்தோட என்ன செய்வாங்க? யுத்தம் பண்றாங்க. நல்லா கவனிங்க. எப்போ யுத்தம் நடக்கும் அப்படின்னா, இங்க நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தினா தான் அங்க யுத்தம் நடக்கும். சொல்லுங்க. நம்ம இங்க ஜெபம் முழங்கால் முடக்கினா தான் நமக்காக பிசாசின் கூட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு நமக்காக தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புவா. நம்ம நாளை இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்த வச்சுங்க, சொல்லுங்க, இன்னும் தூங்குவோம், இன்னும் கை மூடிக்கொண்டு நித்திரை செய்வோம் சொன்னோம்னா ஜெபத்துக்கு நேரமே இல்லைங்க பாஸ்டர். சொல்லுங்க, பிசாசு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்மோட போராடுறதுக்கு ஒருத்தருமே நம்ம ராஜ்யத்தை என்ன செய்வோம்? இன்னும் ஸ்ட்ராங்க கட்டி எழுப்பிடுவோம் அப்படின்னு என்ன செய்வான்? உங்க வாழ்க்கையில பிசாசுடைய கிரியை அதிகமாயிரும். அவன் தோற்கடிக்கப்பட்டு அவனுடைய கிரியெல்லாம் அழியணும்னா நம்ம முழங்கால முடக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எதை சொல்ற புரியுது? ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்க 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 ஆண்டவர் நமக்காக தூதர்களை அனுப்புவார். மிகாவேலும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். ஏன் அங்க ஜெபம் அதிகமாக அதிகமாக அதிகமாகறதுனால அந்த தூதர்களும் அந்த மிகாவேல் தூதரும் அந்த வலு சர்ப்பம் யுத்தம் பண்றாங்க. வலு சர்ப்பத்தினால என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அவன் தோற்று போனவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன், இயேசுவினால் தோற்கடிக்கப்பட்டவன், தூதர்களால் தோற்கடிக்கப்பட்டவன். இப்ப ஜெபிக்க 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 நம் மூலமாக அவன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. சொல்ற புரியுதா இல்லையா? அவன் தோற்கடிக்கப்படுவான், ஜெயம் கொள்ளவில்லை. படிங்க. அப்ப இருந்த இடம் என்ன செய்யல? காணப்பட. தோற்கடிக்கப்பட்ட உடனே அந்த இடம் அவனுக்கு இல்ல. சொல்லுங்க. ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்போ மிகாவேல அவனுக்கு சேர்ந்த தூதர்கள் வந்து யுத்தம் பண்றாங்க. அவங்க யுத்தம் பண்ண பிசாசு தோற்கடிக்கப்பட்ட உடனே அது தோற்கடிக்கப்பட்டு அங்க இருக்க முடியாதுல்ல. சொல்லுங்க. அவன் இங்க இல்ல. அந்த இரண்டாம் வானம் ஆக்கிரமித்திருக்கிற இரண்டாம் வானம் இப்பொழுது தேவதூதர் வசமாயிடுச்சு, தேவனுடைய வசமாகி விட்டது. ஆமென். அவன் இருந்த இடமும் அங்கே காணப்படவில்லை. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. ஏதேன் தோட்டத்துல வெறும் சர்ப்பமா தான் இருந்துச்சு. மனுஷனை முழுங்கி 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 என்ன ஆயிடுச்சு? இப்போ வலு சர்ப்பம் ஆயிடுச்சு. மனுஷன் மாம்சத்தை தின்னு 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 என்ன ஆயிடுச்சு? இப்போ பெரிய வலு சர்ப்பம் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வலு சர்ப்பத்துக்கு நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? இரையாக கூடாது. நம்மோடு சேர்ந்த யாரும் என்ன செய்யக்கூடாது? இரையாக கூடாது. அவங்களை எல்லாம் மீட்டெடுக்கணும். அந்த ஜெபம் தான் நம்ம பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. தள்ளப்பட்டதுன்னா எங்கிருந்து தள்ளப்படணும்? ஏறி போகணும். ரெண்டாவது மேல ஏறி போகணும். தள்ளப்பட்டது எங்கிருந்து? மேல இருந்து கீழே. கீழே என்ன இருக்கு? முதல் வானம், இந்த பூமி. சொல்லுங்க. இப்ப ரெண்டாம் வானத்துல இருக்கிற சர்ப்பம் தோற்று போனதுனால அங்கிருந்து தள்ளப்பட்டான். சொல்லுங்க. அங்கிருந்து தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட உடனே அதே செகண்ட்ல நம்ம என்ன செய்யறோம்? இங்கிருந்து மேல போயிரும். சபை மேல போயிரும். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். இயேசு மேல வருவார், யுத்தம் நடக்கும், யுத்தத்தில் தோற்கடிக்கப்படுவான், அவன் தள்ளப்படுவான், இடம் காலி ஆயிரும். நாம என்ன செய்வோம்? இங்கிருந்து அவன் மேல இருந்து கீழே வந்துருவான், நம்ம கீழே இருந்து சபை மேல போயிடும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எதிர சொல்ல புரியுது? இதுதான் ரகசிய வருகை. அப்ப ரகசிய வருகைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். யார் எடுத்துக் கொள்ளப்படுவா?
யார் கைவிடப்படுவா? விழித்திருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சொல்லுங்க, விழித்திருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21 எடுத்துட்டீங்களா? லூக்கா 21 36. ஆகையால் இவை நீ சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இரண்டாவது வானத்துல போய் நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், எப்பவுமே விழித்திருக்கணும். சொல்லுங்க, புரியுதா சொல்றது? எப்பவுமே ஜெபம் பண்ணணும், விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். யார் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பாங்க. சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு முன்னால் நிற்பார்கள். விழித்திருக்கிறவர்கள் இரண்டாம் வானத்துல இயேசுவை சந்திக்க போயிருவாங்க. மற்றவங்க எல்லாம் கைவிடப்பட்டுருவாங்க, போக முடியாது. எப்பவுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்க. சொல்லுங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்க. நம்மள விழித்திருந்து செல்போன் பார்க்கிறோம். செல்போன் பார்க்கறதுக்காக விழித்திருக்க கூடாது. சொல்லுங்க, விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இது ரகசிய வருகை. இப்போ இயேசு கிறிஸ்து மேல வரல. ஏன் வரல? ஏன் தாமதம் பண்றாரு? என்ன வரல? வரான்னு சொல்லிட்டு போனார், இன்னும் வரல. சொல்லுங்க, வாசிங்க. 2 பேதுரு 3:9. அப்ப யார் என்ன செய்யக்கூடாது? கைவிடப்படக்கூடாது. ஒருத்தர் கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம ரொம்ப நீடிய பொறுமையா இருந்து, ஐயோ ஜனங்கள்லாம் கைவிடப்பட்டுருவாங்களே, சொல்லுங்க, அதுக்காக தாமதிக்கிறார். ஆமே. இன்னும் மனம் திரும்பாத நம்ம குடும்ப நபர்கள் எத்தனை பேர் உண்டு? இன்னும் மனம் திரும்பாத நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் உண்டு? இன்னும் மனம் திரும்பாத நண்பர்கள் எத்தனை பேர் உண்டு? அறிந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? தேசத்துல ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா ஜெபிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு வரப்போறாங்க, மனம் திரும்புங்க. இயேசு வரப்போற, மனம் திரும்புங்க. கவனிங்க. இப்ப ரகசிய வரல என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாவது இயேசு வருவார், பிரதான தூதன் எக்காலத்தோடும் வானத்தை இறங்கி வரும்போது இங்க ஒரு இமைப்பொழுதுல மறுவாக்கப்பட்டு நம்ம எங்க போயிருவோம்? மத்திய ஆகாயத்துக்கு போயிருவோம். அங்க கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபைக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் என்ன? கல்யாணம் என்ன சொல்லுங்க? 2 பேர் ஒன்றாக இணைகிறத கல்யாணம். அவ்வளவுதான். 2 பேர் சொல்லுங்க இணையறதா. ஒருத்தர் 2ஆ பிரிஞ்சு போறது மரணம். சொல்லுங்க, 2ஆ பிரிக்கப்படுகிறது என்னது? மரணம். ஒண்ணு சேர்றது கல்யாணம். ஆமே சொல்லுங்க. அப்ப நம்ம சபை கிறிஸ்துவோட என்ன செய்யுது? இணையறத கல்யாணம். அது எங்க நடக்கும்? சொல்லுங்க, மத்திய ஆகாயத்தில் நடக்கும். அப்ப அவர் நேரம் அங்கிருந்து வருவார், இங்கிருந்து சபையை எதிர்கொண்டு போய் 2ஆம் வானத்துல கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். அதுதான் கல்யாணம். அந்த கல்யாண விருந்து 7 வருஷம் நடக்கும். சொல்லுங்க, 7 வருஷம் நடக்கும். இப்போ கவனிங்கள அந்த 7 வருஷம் நடக்கிற விஷயங்களை சொல்றேன். இந்த பூமியில 7 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ
இங்கிருந்து சபை போனதுக்கு அப்புறம் அந்த வான மண்டல பொல்லாத ஆவியல் சேனை, இந்த 2வது வானத்துல இருக்கிற ஆவியல் சேனை எங்க வந்துடும்? பூமிக்கு வந்துடும். கீழே தள்ளப்பட்டது, கீழே விழ தள்ளப்பட்டது. அப்ப அந்த சேனையே எங்க வந்துடும்? இந்த பூமிக்கு வந்துடும். இந்த பூமியிலே ஏற்கனவே 1008 பிசாசு இருக்குது. சொல்லுங்க, இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள் எங்க இருக்கு? ஏற்கனவே பூமியில தான் இருக்கு. அதே தாங்க முடியல. இப்ப மேல வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனையும் கீழே வந்துருச்சு. அதோட பாதாளத்தின் வாசலும் திறந்துரும். உள்ள கீழே இருக்கிறது என்ன செய்யும்? ஏறி வந்துரும். பூமி தாங்குமா? 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியில நடக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. 7 வருஷம் கவனிங்களா? 7 வருஷம் இங்க பூமியில என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். பைபிள் சொல்லுது, அந்த நாட்கள் குறைக்கப்படல அப்படின்னா, அந்த நாட்கள் கூட்டப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, பூமி அழிச்சிருவான். அவ்வளவு உக்கரத்துல அந்த வான மண்டல பொல்லாத ஆவி சேனையும் அந்தகார லோகபதி ஆவிகளும் பாதாளத்தின் கிரிகளும் எழும்பி பூமியை நாசப்படுத்தி ஜனங்களை கொன்று குவிப்பார்கள். இயற்கை அழிவுகள் வரும், கொள்ளை நோய் வரும். இந்த பூமி வெப்பத்தினால அநேகர் மடிந்து விடுவார்கள். இதெல்லாம் 7 வருஷம் நடக்கும். ஆனா 7 வருஷம் நம்ம இருக்கக்கூடாது பூமியில. சொல்லுங்க, 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில நம்ம எங்க இருக்கக்கூடாது? பூமியில இருக்கக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய சித்தம் எது, தேவனுக்கு நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எதுன்னு அறிந்து நாம் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து காத்து ஜெபிச்சு எல்லா தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டு, தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு ஆண்டவர் மட்டுமே நோக்கி பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்படலைன்னா பரிதாபத்துக்குரியவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில வேதனைப்படுகிறவர்களாக நம்ம மாறி விடுவோம். அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில பிசாசு எல்லாருடைய நெத்தியில கைகளில முத்திரை போடுவான். அவனை வணங்க வைப்பான். அவனை வணங்கல என்ன, நீ சாப்பிட முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற நிர்பந்தத்தை கொண்டு வருவான். அவனை வணங்க வைப்பான். அப்படி வணங்கினவர்கள் இங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல புரியுதா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். 7 வருஷம் இங்க அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். கவனிங்க, சொல்றேன், 2/3 ஜனக்கூட்டத்தை அழித்து விடுவான். எப்படிங்க? 2/3. இப்ப எத்தனை கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க? 850, 800 வச்சுக்கோங்க பிரதர். பொதுவா 800 கோடி இருக்கிறாங்க. கவனிங்க, 800 கோடியில நம்ம கணக்கு போடுவோம். 800 கோடியில ஒரு எவ்வளவு பேர் எடுத்து கொள்ளப்படுவாங்க சொல்லுங்க? தோராயமா ஒரு 200 கோடி எடுத்து 2ஆம் வருகையில மரிச்சு போனவங்களை கிறிஸ்துவ மரித்து விட்டுருங்க. உயிர் விட்டுருக்குல்ல 800 கோடியில 200 கோடி என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ள போடுறாங்க. இப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சி தொடங்கும் போது எத்தனை கோடி இருப்பாங்க? 600 கோடியில 600 கோடியில 2/3 பாகம் அந்த 7 வருஷத்துல மரிச்சு போனாங்கன்னா எத்தனை பேர் மரிச்சிருவாங்க? 400 கோடி செத்துருவாங்க. அப்ப எவ்வளவு உக்கரமா பிசாசு கிரியை செய்யும் பாருங்க. அந்த ஜனங்க சாவைத்தை ஓடுவாங்க. ஐயோ, இந்த உலகத்தை வாழ அப்படி செத்தே போற அப்படி ஓடுவாங்களா? சாக முடியாது. அவ்வளவு வேதனையா இருக்கும். நிம்மதியை தூங்க முடியாது. ஜனங்கள் மத்தியில் பயமும் திகிலும் மனிதத்தை நிரப்பும்.
பிசாசு கோரம், எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு என்று சொல்லி அவன் கோரமா என்ன செய்வான்? கிரியை செய்வான், ஜனங்களை நசுக்குவான், ஜனங்களை வேதனைப்படுத்துவான். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்திலிருந்து வெட்டுக்குழியை போல ஒரு உருவ ஏறி வந்து ஜனங்களை என்ன செய்யுமா? கொட்டுமா. அப்படியே வேதனையா இருக்குமா. நல்லா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. இதெல்லாம் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கிற காரியம். இயற்கை அழிவுகள் ஒரு பக்கம் இருக்கும், அரசாங்கபூர்வமாக யுத்தங்களும் ஒரு மோசமான நிலைமையில் ஒரு பக்கம் இருக்கும், ஜனங்கள் பஞ்சத்தினால சாவாங்க. இதெல்லாம் நடக்கும். எந்த இதுல? அந்தி கிறிஸ்துடைய அந்த 7 வருஷம் ஆட்சியில. அப்போ 600 கோடி ஜனங்கத்துல 400 கோடி மரிச்சு போவாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஜனம் எப்படி இருக்கு, உலகம் என்ன ஆகும் பாருங்க. அந்த ஆட்சியில போகக்கூடாது. ஆமே ஆமே சொல்லுங்க. உலகத்தையும் ஆளுவான் அந்தி கிறிஸ்து. கவனிங்க, அந்த அந்தி கிறிஸ்து அந்த ஆட்சி முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னா, 7 வருஷம் முடிவுல அங்க 7 வருஷம் கல்யாண விருந்து முடிஞ்சு இயேசு பகிரங்கமாக, கவனிங்க, பகிரங்கமாக அவர் இறங்கி வருவார். பகிரங்கமாக என்ன செய்வாரு? இறங்கி வருவார். 2 வசனங்களை உங்களுக்கு உதாரணம் வாசி காமிக்கிறேன். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24:27 படிங்க. மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாருங்க எப்படி அழகா போட்டு பாருங்க. மின்னல் மின்னல் பார்த்திருக்கீங்களா? மின்னல் அடிக்கிறதுனே பார்த்திருக்கீங்க. சட்டான ஒரு அடியும் அப்படியே அப்படி வரும். இயேசு வந்துருவார். இயேசு வரும்போது என்ன நடக்கு தெரியுமா? படிங்க. என்ன உபத்திரவம்? 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் உபத்திரவம். புரியுதுல சொல்றது? அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் உபத்திரவம் முடிந்த உடனே கவனிங்க, சூரியன் அந்தகாரப்படும். போதும், கவனிங்க. எத்தனை சினிமாக்கு போயிருக்கீங்க அந்த காலத்துல? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஆமா. தியேட்டர்ல போய் உட்கார்ந்து டிக்கெட் வாங்கி உட்கார்ந்த உடனே விளம்பரம் போடுவான் படம் போடுறதுக்கு முன்னாடி. அப்படித்தானே? ஸ்லைடு போடுவான், அப்ப விளம்பரம் போடுவாங்க. விளம்பரம் போடுவாங்க, இப்ப ஏதாவது பாட்டெல்லாம் ஏதாவது போடுவாங்க. திடீர்னு பார்த்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த அனுபவம் யாருக்கு இல்லையா? திடீர்னு எல்லா லைட்டும் அப்படியே ஆஃப் பண்ணி எல்லாம் அப்படியே. அப்போ உடனே வணக்கம் அப்படி என்ன செய்வாங்க? பேர் போட்டு பாட தொடங்கி. என்னமோ நீங்க வேற்றுக்கிறது வந்த மாதிரியும் பாஸ்ட் புதுசு என்னமோ சொல்ற மாதிரி நீங்க என்ன அதை பார்த்தீங்களோ அது அப்படிங்க நடக்கும். உபத்திரம் முடிஞ்சோன்னா திடீர்னு என்ன ஆயிரும்? எல்லா லைட்டும் ஆஃப் பண்ற மாதிரி சூரியன் சந்திரன் எல்லாத்துலயும் ஆஃப் பண்ணி வராண்டவர். சொல்லுங்க. அதை போட்டிருக்கு பாருங்க. உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் திடீர்னு சூரியனுடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணி வராண்டவர். அது என்ன ஆயிரும்? அந்தகாரம் ஆயிரும். அப்புறம் சந்திரன் ஒளிய, சூரியன் ஒளி கொடுத்தது சந்திரன் ஒளி கொடுக்க முடியும். சொல்லுங்க. அது சூரியனே ஒளி கொடுக்கல, சந்திரன் ஆயிரும், அது ஆஃப் ஆயிரும். அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் அங்க ஒளி கொடுத்து கூட நட்சத்திரங்கள் வானத்துல என்ன செய்யுமா? விழுந்துரும். சொல்லுங்க. வானத்தின் சத்தங்கள் அப்படியே அசைக்கப்படும். என்ன ஆகும்? பூமி என்ன ஆகும்? பூமி முழுவதும் அப்படி என்ன செய்யும்? கும் இருட்டு. பக்கத்துல இருக்கிற யாருன்னே தெரியாது. அமாவாசை இருட்டை விட பயங்கரமான இருட்டாயிரும். பகலெல்லாம் இருக்காது அங்க. புரியுது சொல்றது? இப்ப திடீர்னு அப்பொழுது இதெல்லாம் நடக்கும்போது நல்லா மனுஷகுமாரனுடைய அடையாளம். என்ன அடையாளம்? மனுஷகுமாரனுடைய அடையாளம் எதுங்க? எதுங்க? சிலுவை. சிலுவை வானத்தில் என்ன செய்யும்? அப்படியே ஒரு ஒளி மாதிரி சிலுவை என்ன செய்யும்? டக்குன்னு ஒரு லைட்டு அங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு வெளிச்சம்.
எவ்வளவு அழகா பிக்சர் பைபிள் இருக்கு பாருங்க. இது 2ஆம் வருகை, பகிரங்க வருகை. ஆமீன். படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. அப்ப பூமியில இருக்கிற எல்லாரும் கட்டுனா அப்ப எங்க வர்றாரு? பூமிக்கு வர்றாரு. அப்போ முன்னாடி வாசித்த அந்த தெசலோனிக்கர் வாசிக்கும் போது அவர் இங்க வரல, பூமிக்கு வரல, நம்ம தான் எதிர்கொண்டு போனோம். ஆனா இப்ப எங்க வர்றாரு? பூமியில எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா முதல் வானத்துக்கு வந்துட்டாரு அர்த்தம். சொல்லுங்க, எங்க வந்துட்டாரு? முதலுக்கு பூமிக்கு வந்துட்டாரு. அப்ப மேல இருந்து இறங்கி எங்க வர்றாரு? 2ஆம் வானத்துல இருந்து முதல் 2ஆவது வானத்துக்கு வந்துட்டாரு. அந்த எங்க வர்றாரு? இப்போ பூமிக்கு வருகிறார். வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் எப்படி மேகத்துல ஏறி போனாரோ அதே போல எங்க வர்றாரு? இப்போ பூமிக்கு வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன செய்வாங்க? எப்படி இருக்கு பாருங்க. இந்த இயேசுவை அறிவித்தார்களே ஜனங்க, சொன்னாங்களே, இந்த கிறிஸ்தவ சொன்னாங்களே, இயேசு வருவார் சொன்னாங்களே, ஐயோ நான் மனம் திரும்பலே என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? அழுது புலம்புவார்கள். படிங்க. பழுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். போதும், நல்லா கவனிங்க. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? 2ஆவது பகிரங்க வருகையில நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. நல்லா கவனி. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை நடக்கிற காரியத்தை இங்க விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் பகிரங்கமா வரும்போது பிசாசு என்ன செய்வானா, அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் இயேசுக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? திரட்டுவார்கள். கவனிங்க, ஜனங்களை திரட்டி இயேசுக்கு விரோதமாக, கவனிங்களாரும், எப்படி திரட்டுவான் பிசாசு திரட்டுவான்னா, நம்ம பூமி அழிப்பதற்கு வேற்றுக்கிற மனுஷன் வந்துட்டாங்கப்பா, இத்தனை நாள் வேற்றுக்கிற வாசிகள் இருக்கிறாங்க இல்லையான்னு சந்தேகப்பட்டிருந்தமே, இதோ வந்து விட்டார்கள். வேற்றுக்கிற மனுஷன் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, புரியுது சொல்றது? ஏலியன்ஸ். என்ன ஏலியன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏலியன்ஸ் யாரு பார்த்திருக்கீங்களா? ஏலியன்ஸ் பார்த்திருக்கீங்களா? தலையட்டீங்க. நான் நினைச்சு இவர் என்னது புது ஏலியன் பார்த்துட்டாருன்னு நினைச்சேன். பார்த்துருக்கீங்க இல்லையா? வேற்றுக்கிற வாசி மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எனக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே வேற்றுக்கிற வாசி தான். சொல்லுங்க, நம்ம கிரகம் எதுங்க? நம்முடைய குடியிருப்பு சொல்லுங்க. பைபிள் படிச்சா தான் தெரியும். நம்மளே பைபிள் திறக்கிறதே இல்லையே. நம்முடைய குடியிருப்பு எதுங்க? பரலோகம். பரலோகத்தின் வாசிகள். சொல்லுங்க, நம்ம வேற்றுகிரத்தோட வாசிகள். நம்ம எல்லாருங்க பக்கத்துல சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வேற்றுகிற வாசி. சொல்லுங்க, நம்ம அங்க போறோம். நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு யார் வர போறா? இயேசு வர போறாரு. வந்து அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்யறாரு? ஆயத்தம் பண்ணி அவர் நம்ம கூட்டிட்டு போக போறாரு. அப்ப நம்ம இந்த கிரகத்தின் வாசிகள் இல்ல. சொல்லுங்க. அப்ப வேற்றுக்கிற வாசிக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம தான் ஏற்றுக்கிற வாசி. எவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இயேசுக்கா வாழ்றோம்னா அவங்க யாரு? ஏற்றுக்கிற வாசி. ஆமென். புரிஞ்சா சொல்றது? அப்ப பிசாசு என்ன செய்வானா, அந்த கிறிஸ்து ஆட்சியில முடிவுல இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பிரதான தூதனோடு வல்லமையோடு வருவார், சேனையோடு வருவார். சொல்லுங்க, சேனையோட வரும்போது இவன் என்ன செய்வான்? இல்ல இது வேற்றுகிரிவாசி வர்றாங்க, அவங்களை என்ன செய்வோம்? அழிப்போம் என்று சொல்லி அவன் ராணுவத்தை எல்லாம் என்ன செய்வான்? ஆயத்தப்படுத்துவான். அணு ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துவான். அப்ப இயேசு வரும்போது எப்படி வர்றாரு? தூதர்கள் சேனையோடு வர்றாரு, பரிசுத்தவான்களோடு இயேசு வர்றாரு.
ஆமென் ஆமென் சொல்லுங்க, படிங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆடையை மிதிக்கிறார். நல்ல கவனிங்க, அதில் அழகா வாசிக்கிற பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் Thank you Jesus. வெளிப்படுத்தி 19:11 படிக்கிறேன். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவர் தான் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்புறம் வந்து அவர் என்ன செய்ய, அவங்க என்ன யுத்தம் நடக்க போகுது, எப்படி யுத்தம் நடக்கிறதுங்கிறதா இந்த 19ஆம் அதிகாரத்துல மீதி பகுதியில வாசிக்க முடியும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், சகரியா 14:4-5 படிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை. இதான் இயேசு பகிரங்க வருகையில இங்க வந்து நிற்பார், பூமியில நிற்பார். அப்படின்னா ஒலிவமலையில வந்து என்ன செய்வார்? நிற்பார். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் போதும் அது அழகா போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் இங்க வருவார், ஒலிவ மலை மேல் என்ன செய்வார்? வருவார். 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி திருச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனை கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பரிசுத்தங்கள் யாருங்க? சபையா இருக்கு, நம்ம எல்லாம் தான். எல்லாரும் எங்க வருவாங்க? வருவார்கள். அப்படின்னு எப்ப போனாங்க? வருவான்னா இயேசுவோடு வருவாரு. அப்படின்னா அவங்க இங்க போயிருக்கணும்ல. அப்போ ரகசியம் வரல, போயிட்டாங்க, 2ஆம் வானத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி எங்க வருவாங்க? பகிரங்க வரியில அவரோடு கூட பூமிக்கு வருவார். எத்தனை புரியுது நான் சொல்றது? ஆமென். அப்ப இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு 2ஆம் வருகையில அல்லது இந்த மத்திய ஆகத்துக்கு ஏறி போனவங்க பகிரங்க வரியில அவரோடு கூட வருவார்கள். எத்தனை புரியுது? புரியுதா? என்ன புரியுது? இப்ப இயேசு கிறிஸ்துவோட வருகை நிச்சயம். அதுக்காகத்தான் உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. சீசன் கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் வருகைக்கு உலகத்தை முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப இயேசு ஒவ்வொரு அடையாளம் என்ன செய்யறாரு? சொல்றாரு. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேட்பீர்கள். நீ எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஒருவர் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். சபைக்கு உபத்திரம் வரும். இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணி மனுஷகுமாரன் எப்படி வருவாரு? சொல்லுங்க, எப்படி வருவார் மனுஷகுமாரன்? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மனுஷகுமாரன் எப்படி வருவார்? அதை வாசிக்கிறோம். இல்ல அதுக்கு முன்னே வாசி 40ல இருந்து படிங்க. நல்ல கவனி. 2 பேர் வயலில் இருப்பார்கள்.
இது என்னது எதை பத்தி சொல்லுது? ரகசிய வருகையில கொஞ்சம் பேர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க, கொஞ்சம் பேர் கைவிடப்படுவார்கள். படிங்க. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் வர்றது யாருக்கு என்ன செய்யாது? எந்த வருகை? ரகசிய வருகை. ரகசிய வருகை தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் சரியா 7 வருஷம் பகிரங்க வருகை வரும். சொல்ல புரியுதா? அப்ப ரகசிய வருகையினுடைய நாள் நேரம் யாருக்கும் தெரியாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு சொன்னான்னா அவன் என்ன சொல்றான்? பொய் சொல்றான்னு அர்த்தம். இந்த நாளிகையில வருவார் என்று யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகளே இப்ப கூட வரலாம். சொல்லுங்க, அப்படிதானே? நம்ம நினைச்சு பார்த்துருமா இப்ப வருவார்னு? அப்படி வருவார். யார் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வருவார். 10 கன்னிகள் இருந்தார்கள். 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேரு புத்தி உள்ளவர்கள். வேண்டிய மட்டும் எண்ணெயை கலசத்துல வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ கலசத்துல எண்ணெய் என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. 10 பேர் தூங்கிட்டாங்க. புத்தி உள்ளவன் தூங்கி விட்டார்கள், புத்தி இல்லாத தூங்கி விட்டார்கள். நினையாத நாளிகையில இதோ மணவாளன் வந்து விட்டாருங்கிற சத்தத்தை கேட்ட உடனே புத்தி உள்ளவர்கள் எழுந்து கலசத்துக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கை கொளுத்தி அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் விட்டார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகளோ ஐயோ எங்களுக்கு எண்ணெய் போதுமான எண்ணெய் இல்லை என்று சொல்லி அந்த புத்தி உள்ள ஸ்திரீகளை போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தர்றீங்களா அப்படி கேட்கும்போது இல்ல நாங்க கொடுத்தா எங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு பத்தாது, நீங்க போய் கடைக்காரங்க என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்க. ஐயோ மணவாளன் வந்துட்டாரு என்று சொல்லி ஓடோடி போய் அது கடைக்காரன் என்ன வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து திரும்பி பார்க்கும்போது மணவாளன் அங்கு இல்லை. கதை தட்டுறாங்க, மணவாளனே எங்களுக்கு திறக்க வேண்டும். மணவாளன் சொல்லுகிறார், உங்களை அறியேன், யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்ப இந்த நாளிகையில கர்த்தர் வருவாரு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படின்னு என்ன செய்யணும்? எப்பவுமே ரெடியா இருக்கணும். நாளைக்கு ரெடி ஆயிக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வருகைக்கு என்ன செய்யல, ஆயத்தமா இல்லை, நீங்க புத்தி இல்லாதவன்னு அர்த்தம். எப்பவுமே ரெடியா இருக்கணும். சொல்லுங்க, எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஒரு புருஷன் மனைவியும் ரொம்ப குளிரான பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம், இந்த கோடை காலத்துக்கு நல்ல சூடான ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நம்முடைய விடுமுறை கழித்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு 2 பேரும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாங்க. கவனிங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாங்க. கணவனுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிச்சு, மனைவிக்கு அடுத்த நாள் தான் ஃப்ளைட் டிக்கெட், அந்த டிக்கெட் கிடைச்சது. சரி, அப்ப சொன்னார், கணவன் சொன்னார், சரி நான் ஒன்றும் கவலைப்படாத, நான் என்ன செய்யறேன், முன்னாடியே போய் எல்லா ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ என்ன அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறி என்ன செய், நீ வந்துரு அப்படின்ட்டு போயிட்டாரு. நேராக ஃப்ளைட் ஏறி அவங்க போய் சேர வேண்டிய அந்த பிரதேசத்துக்கு, சூடான பிரதேசத்துக்கு போயிட்டாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த ஹோட்டலில் புக் பண்ண ஹோட்டலில் போய் என்ன செஞ்சாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவன் மனைவிக்கு என்ன செய்யறாருன்னா இமெயில் அனுப்புறாரு, இமெயில் லெட்டர் அனுப்புறாரு. அந்த மனைவியோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டு சென்ட் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த இமெயில் தவறுதலாக வேறொரு பெண்மணிக்கு போயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? வேறொரு பெண்மணிக்கு போயிடுச்சு. அந்த அம்மா யார் அப்படின்னா, அன்னைக்கு தான் அவங்க புருஷன் இறந்து அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா வேதனையில புருஷன் இழந்து வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க கம்ப்யூட்டர் திறந்து பாக்குறாங்க, ஒரு மெயில் வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது. திறந்து பார்த்தா இந்த தவறுதலாக அனுப்பின அந்த நபருடைய மெயில் யாருக்கு வந்துருச்சு? வந்துருச்சு.
அந்த மெயில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவர் எழுதுறாரு, அன்பான மனைவியே, நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன். பத்திரமாக நான் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நான் சேர்ந்து விட்டேன். இந்த அம்மாக்கு அதிர்ச்சி. எங்க வீட்டுக்காரர் இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்காரர் அவங்க போய் எழுதுறாரு, அன்பான மனைவியே, பத்திரமா வந்து என்ன செஞ்சிட்டேன், சேர்ந்து விட்டேன். இங்க ரொம்ப பயங்கரமான சூடா இருக்கிறது. எங்க சூடா இருக்கும்? இங்க ரொம்ப பயங்கர சூடான பிரதேசமா இருக்கு, சூடா இருக்கிறது. ஒண்ணு அப்படி ரொம்ப ஹீட்டா இருக்குது. ஆனால் இங்க ரூம்ல வசதியா தானே இருக்கிறது, நல்லா ஏற்ற வசதியா இருக்கிறது. உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். நீ சீக்கிரமாக புறப்பட்டு நாளைக்கே வருவேன் என்று நான் நம்புகிறேன். அந்த அம்மா லெட்டர் படிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சொல்ற புரியுதா? நம்ம நினைக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. அந்த சூடான இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விழித்திருந்து காத்திருக்கணும். நாம விழித்திருந்து செபிக்கணும். இந்த நாளிகையில மனுஷகுமார் வருவார் என்று நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஐம்பதாம் வசனம், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவருடைய எஜமான் வந்து, அப்ப நினையாத நாளிகளே என்ன செய்வார், வருவார். நம்ம அறியாத நாள்ல வருவார். ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் கொஞ்சம் கூட உணர்வுள்ளவர்களா இருக்கணும். நாட்களில் ஏனோ தானோ என்று சொல்லி உலகத்தானை போல, உலகத்தான் எப்படி வாழ்றான் அப்படின்னா, அதே மத்திய 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உலகத்தானை குறித்து அங்க வாசிக்கிறோம். முப்பத்தி 7 வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வாசிக்கும் போது, எப்படி எனில், ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவன் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இப்படிதான் நடக்குன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக எப்படி மனுஷகுமாரன் வரும்போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. என்னது, என்ன அடையாளம்? நோவான் காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் ஜனங்க இருப்பாங்க. கவுனிங்க, எல்லாரும் கவுனிங்க, புரியுதா சொல்றது? இப்ப மனுஷகுமாரன் வரும் காலத்துல எப்படி இருப்பாங்க, ஜனங்க எப்படி இருப்பாங்க? உணர்வு இருக்காது. என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. அப்படி உணராமல் இருப்பார்கள். இன்னொரு வசனம் படிக்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், அப்ப மனுஷர் இந்த நோவா காலத்தில் போல எப்படி இருந்தது போல இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த கடைசி காலத்தில் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியர். தற்பிரியர் என்னது? தன்னை குறித்து மட்டுமே நினைக்கிறது, தன்னை குறித்து மட்டும் யோசிக்கிறது, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய இன்பம். தற்பிரியர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செல்போன்ல முதல் செல்போன் வரும்போது கேமரா இருக்காது. சொல்லுங்க, கேமரா இருக்காது செல்போன்ல. அப்போ பின்னாடி 1 MBPS கேமரா, 1.5 MBPS கேமரா, 2 MBPS கேமரா அப்படின்னு சின்ன கேமரா வந்துச்சு. அதுல 1000 போட்டோ எடுத்தாங்க. சொல்லுங்க. இப்போ பார்த்தா முன்னாடி 5 கேமரா, முன்னாடி 2 கேமரா, எல்லா கேமராவை வச்சு என்ன தள்ளிட்டாங்க. எதுக்கு? செல்ஃபி. செல்ஃப் பேரு என்னதான்?
செல்ஃப், தற்பிரியர், தன்னை குறித்து யோசித்து, தன்னை குறித்து நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கு, நல்லா அழகா இருக்கிறேன்னா, நான் நல்லா இருக்கிறேன்னா, எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி 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 தன்னை 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 குறித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு 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 காரியம் தற்பிரியர். அதிகமா செல்ஃபி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தற்பிரியரா இருக்கிறாங்க. சொல்லுங்க. இங்கிருந்து நிலாவுக்கு போயிட்டு வந்தாரு ஆம்ஸ்ட்ராங். ஒரு போட்டோ 2 போட்டோ தான் வந்துச்சு. சொல்லுங்க. காலையில் எந்த தூங்கி அந்த 10 போட்டோ, பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒரு அங்க 50 போட்டோ, இங்கிருந்து கடைக்கு போறதுக்குள்ள 4 போட்டோ. சொல்லுங்க. அந்த நைட் ஆகிறதுக்குள்ள 1000 போட்டோ எடுத்துறது. இங்க நின்று அங்க போன இந்த ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் போட்டு அங்க இங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் போட்டோவா எடுத்து செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. அவன் யாரு? தற்பிரியர். இப்ப கடைசி காலம் என்னது சொல்லுங்க. இப்ப ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? தற்பிரியர், பணப்பிரியர். ஆமா, ரொம்ப முக்கியம். நான் பணக்காரனாகணும் பணக்காரனாகணும் பணக்காரனாகணும். எதுக்கு? நரகத்துக்கு போறக்கா? இன்னைக்கு சபையில செழிப்பு உபதேசம், செழிப்பு 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 செழிப்பாகி எங்க போயிடணும்? நரகத்துக்கு போயிடணும். நான் நேற்று ஒரு பிரசங்கம் பண்ண செய்தி கேட்டேன். உலகத்தை ஆளுகிற ராஜா கன்னியாகிய மரியின் வயிற்றில் பிறந்திருக்கிறார். கவனிங்க எல்லாரும். கன்னியாகிய அவர் சொல்ற ராஜா, ஆளுகிற ராஜா, அப்படிதானே சாஸ்திரி சொல்றாங்க. யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற எங்கே? அப்ப ராஜாங்க அவரு. இப்ப ராஜா பிறந்துட்டாரு. அப்ப யூத வழக்கத்தின்படி 8வது நாள்ல அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது சும்மா போக கூடாது. அங்க பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ இளங்கன்றோ என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அங்க என்ன வழக்கம் அப்படின்னா, ஐயோ எனக்கு ஆட்டுக்குட்டி கொண்டு போறதுக்கு எனக்கு என்ன இல்ல, எனக்கு வசதி இல்லப்பா, எனக்கு இளங்கன்று கொண்டு போறதுக்குள்ள வசதி இல்ல அப்படின்னா ஏழைகளுக்காகவே ஒரு முறை வச்சிருந்தாங்க. நீ என்ன செய்யலாம்? ஒரு புறா குஞ்சு என்ன செய்யலாம்? அப்ப புறா குஞ்சு யார் கொண்டு போவோம் அப்படின்னா, வசதி இல்லாதவன், வறுமையில் இருக்கிற ரொம்ப ஏழைகள் தான் என்ன செய்வாங்க. மரியாள் தன்னை பெற்றெடுத்த யூதருக்கு ராஜாவா இருக்கிற மகனுக்கு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தல. சொல்லுங்க. இளங்கன்ற பலி செலுத்தல. ஏழைகள் பலி செலுத்துகிற ஒரு புறா குஞ்சை வாங்கி தன்னுடைய மகனுக்கு பலி செலுத்துறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்க பிறந்திருக்கிறாரு? ஏழையின் வீட்டுல. இப்ப ஏழையா இருக்கிறது சாபம் அல்ல. ஏழையா இருப்பது அது அவமானம் அல்ல. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்ய பிரவேசத்திற்கு காட்டிலும் ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவது லகுவாய் இருக்கும். ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று என்ன செய்யாத, விரும்பாத. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு இளம் தலைமுறையில் இருக்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. என்ன ஆகணும்? பணக்காரன் ஆகணுங்க, பங்களா கட்டணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். என்ன பிரதர்? அது முக்கியம் இல்ல, தானா வரும். சொல்லுங்க. நம்ம உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்துடும். பணம் வந்துடும், பரிபூர்ணமான பணம் எல்லாம் வரும். சொல்லுங்க. நீங்க எந்த பணக்காரன் ஒழுக்கம் இருக்கு சொல்லுங்க. நீங்க எந்த பணக்காரன் பரிசுத்தம் இருக்கு? நீங்க எந்த பணக்காரங்கிட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கை இருக்கு? இல்ல. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாட்டும். அநியாயம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன், பணம் வந்த பாவம் செஞ்சிருவோம். ஆனா உலகத்துல இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? பணப்பிரியர். அப்படின்னு என்ன காலம்? நோவாவின் காலம், கடைசி காலம். இப்ப மனுஷகுமாரன் வர போறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க. மனுஷகுமாரன் எங்க வர போறாரு? பணப்பிரியராயும்
வீம்புக்காரர். ஆமா, எல்லாத்துக்கும் வீம்பு தான். யாராவது இணங்குறாங்களா? ஐயோ, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் அதுக்கு நிக்கணும், நான் அதுக்கு நீ சொல்ற கேட்கணும். நான் யாரு தெரியுமா? வண்டி ஓட்டுறேன்னா வீம்புல ஓட்டுறான். என் ரோடு, என் வண்டி, என் பெட்ரோல், நான் எப்படி வேணாலும் போவேன். வீம்பு, வீம்புக்காரராயும் அகந்தை, அகந்தை, யாரை மதிக்கிறது இல்லை, யாரை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. நான் யார் தெரியுமா? அகந்தை, அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்கள். ஒருத்தர் விடுறது எல்லாத்தையும், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி இப்படி இப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் தூஷிக்கிறோம். எதுல தூஷிக்கிறோம்? செல்போன் பாக்குறோமே, எல்லாரும் உள்ள நம்ம கையில வந்துருது, எல்லாரையும் பத்தி கையில வருது, பார்த்து சும்மா இருக்கிறோமா? வெளியே சொல்லாட்டி மனசு என்ன செய்யறோம்? தூஷிக்கிறோம். தூஷிக்கிறவர்கள் பெருகிட்டாங்க இப்போ. ஆமா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். வாலி பிள்ளைகளை கவனிங்க, எத்தனை தாய் தகப்பன்மார் கீழ்ப்படுறீங்க? என்ன ஆனந்து, கீழ்ப்படுகிற? எதுக்கு பேசுறியா? எதுக்கு பேசுறியா? சொல்லுங்க. செபீன், கீழே கொஞ்சம் பார்க்க மாட்டேன் நினைச்சியா? தாய் தகவல் என்ன செய்யணும்? கீழ்ப்படியலன்னா கைவிடப்பட்டுருவோம். சொல்லுங்க. இதெல்லாம் நோவ காலம், மாறிக்கொண்டு போயிடுவோம். மனம் திரும்பல அப்படின்னா உணர்வில்லைன்னு அர்த்தம். ஜலப்பிராணி வந்து என்ன செய்யணும்? மாறிக்கொள்வது போல அந்தி கிறிஸ்து வந்து மாறிக்கொண்டு போயிடுவான். உடனே படிங்க. நன்றி அறியாதவர்கள், செய்த கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறியாதவர்கள். சபைக்கு வந்து நன்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. தன் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. வேலை தான் பெருசு, பணம் தான் பெருசு, என் சொந்தக்காரன் தான் பெருசு. அவன் ஒரு சொந்தக்காரன் நம்ம நரகத்துக்கு தப்பு வைக்க முடியாது. நன்றி அறியாதவர்கள். படிங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவத்துல என்ன இல்ல? கிறிஸ்துவின் அன்பு இல்ல. ஜோமானத்தான் அன்பு வரும், ஆவியில் நிரம்பத்தான் அன்பு வரும். அதுக்கு நேரம் இல்லையே. அன்பு இல்லாதவர்களும், ஆமா, எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இணங்கவே மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இணங்காதவர்களும், எல்லாத்துக்கும் அவதூறு. நல்லா கவனிங்க, சொல்றேன், திருப்பி சொல்ல, சபைக்கு நம்ம ஊருக்கு சொல்றேன், ஒருவரை பற்றியும் நீ குறை சொல்லாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க. சொன்னாலும் அது போய் மற்றவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? தூற்றி அவதூறு பரப்பாதீங்க. செல்போன்ல வர்றத கண்ணை மூட்டி ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க, அவதூறு பரப்புறது. சொல்ல புரியுதா? கேட்டது அப்ப உடனே என்ன செய்யாதீங்க. சில பேர் சொல்லனா மண்டை வெடிச்சிடும். ராஜாக்காது கழுதுக்காது, சொல்லுன்னு என்ன ஆயிரும்? மண்டை வெடிச்சிடும். படிங்க. இச்சை அடக்கம் இல்ல, இச்சை அடக்கம் அப்படின்னா நம்முடைய இச்சை அடக்கம் பண்றது கொஞ்சம் ரொம்ப பழகணும். ஒரு கிறிஸ்தவர்கள் இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கமா இருக்கணும். நம்ம சரீரத்தை ஒடுக்கி அமர பண்ண கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள் மாறிவிட்டது. அந்த காலத்து சபையில 4 மணி நேரம் நடக்கும், 5 மணி நேரம் நடக்கும் சர்ச். இன்னைக்கு 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்துக்கு மேல சபை நம்ம என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. ஏன்னா சரீரத்தை அடக்கி ஒடுக்கி உட்கார பண்ணல. ஜபம் ஓட மாட்டேங்குது. முதல்ல நேர்மலை 1 மணி நேரம், 2 மணி நேரம் நேர்மலை நின்று முடிஞ்சது. இப்போ எத்தனை நேரம் நேர்மலை நிற்கிறீங்க? வாலிபால் கவனிங்க, எத்தனை நிற்கிறீங்க? கால் வலிக்கும், முழங்கால் வலிக்குது, வலிக்கதான் செய்யும். மெதுமெதுன்னு இருக்கும். அப்படின்னு தாங்கணும்.
நிக்கணும், முடியாதுதான். பழக்கணும், சரீரத்தை என்ன செய்யணும், பழக்கணும். செல்போன் பாக்குறது மட்டும் எத்தனை நேரம் மணிக்கணக்கா போற வரைக்கும் பாக்குற அளவுக்கு நம்ம சரீரத்தை பழக்கிறோம்ல? சொல்லுங்க. தேவையில்லாத விஷயங்கள் செய்யறதுக்கு சரீரம் ஒரு தடை பண்றது இல்ல. படிங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகியும் நீ துணிகரமான பாவம் பாருங்க. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம், துணிகரமா எப்படிதான் செய்யறான்னு தெரியல. நம்ம வந்து பார்த்து அருவருப்பு வேதனைப்படுகிற அளவுக்கு துணிகரமான செயல்கள் இன்னைக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறது. நீ வாலி பிள்ளைகள் துணிகரமான சில விஷயங்களை செய்யறாங்க. துணிகரம். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரிய. தேவ பிரியர் என்னது? ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், ஆண்டகா வாழணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற தேவ பிரியரா இல்ல. படிங்க. வெளியே பார்த்தா பக்தி, நானும் பரிசுத்தவான் தான், நானும் ஜெபிக்கிறவன் தான், நானும் சர்ச்சுக்கு போறவன் தான் என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக பக்தியின் வேஷத்தை தரித்து, ஆனா அதன் பலனை என்ன செய்யறாங்க? மறுதளிப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு என்ன செய்? விலகலைன்னா நீ உணர்வடையில அர்த்தம். உணர்வடையிலன்னா ஜலப்பிரவாயத்துல என்ன செய்வேன்? சொல்லுங்க. நோவா காலத்துல வாரிக்கொள்ள வந்த போல நீயும் வாரிக்கொள்ளப்படுவாய். எத்தனை உணர்வு வருது? இந்த வசனம் வாசிக்கும் போது என் மனசு குத்து. நீ இன்னும் சரியாக வேண்டியது இருக்கு, சரியாயிக்கோ. உணர்வு வருது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சபையை என்ன செய்ய? சரிப்படுத்து, உணர்வுக்குள்ள நடத்து அப்படிங்கிற உணர்வு எனக்கு வருது, குத்துது. எனக்கு பலமா குத்தணும். குத்துச்சுன்னு என்ன எப்படி இருக்கும்? வலிக்கும், உணர்வு வரும். வருதா? சொல்லுங்க. வரலன்னா சொல்லுங்க. உங்க தோல் எரும மாட்டு தோல்னு அர்த்தம். சொல்லுங்க. குத்தும் போது உணர்வு வந்துச்சுன்னா நீங்க மனுஷன். அப்படி வரல இப்படின்னு தொடச்சிட்டு போனீங்கன்னா சொல்லுங்க, மனுஷகுமார் நினையாத நாளைகளை வரப்போறாரு. ஆமென். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். எதனை புரிஞ்சுது? ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு எல்லாம் உங்க ஆன்லைன்ல ஒரு 10-15 பேருக்கு வருவாங்க. எல்லாம் நிறைய பேர் புறஜாதிக ஜனங்கள், நிறைய ஈரோடு, மதுரை, திருச்சி, இன்னும் நிறைய இடத்துல நிறைய ஆண்டவர் எரியாத ஜனங்கள வர்றாங்க. அவங்களுக்கு இயேசு வருகை குறித்து ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர் சொல்லித்தாங்க என்று சொல்லும்போது இந்த பிரசங்கத்தை நான் பண்ணேன். 1/2 hour சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப தெளிவா இருந்துச்சு, பிரயோஜனமா இருந்துச்சு. இதே பிரசங்கத்தை கொஞ்சம் பேர் வரல பாஸ்டர், ஒரு 10 பேர்கிட்ட வரல, இதே பிரசங்கம் திருப்பி பண்ணுங்க பாஸ்டர் சொன்னாங்க. திருப்பி 2 வாரம் கழிச்சு அதே ஆன்லைன்ல இதே பிரசங்கத்தை உங்களுக்கு தெளிவா நீங்க எவ்வளவு 1.5 மணி நேரம் பண்ண, 1/2 மணி நேரத்துல அவ்வளவு ஸ்வீட்டா கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். 1/2 மணி நேரத்துல. இப்ப நேரடியாக உங்களுக்கு கூப்பிடுறேன். நிறைய பேர் ஞானசன் ஒப்பு கொடுத்துருக்காங்க. நேரடியாக வாங்க, நிறைய நேரம் டைம் தரீங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல காரணம்னா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வசனம் தெரியல. இன்னைக்கு என்ன நடக்க போங்கிற விஷயங்கள் தெரியல. ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டினுடைய முடிவில் நம்ம இருக்கிறோம். 26, 27, 28. இந்த 28 முடிகிறதுக்குள்ள சபைக்கு விரோதமாக உபத்திரவம் அதிகமாக இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், நீங்க வேணா எழுதி வேணா வச்சுக்க. 2028 அல்ல 28, 29க்குள்ள சபைக்கு விரோதமாக உபத்திரவங்கள் மிக 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 அதிகமா இருக்கும். கவனிங்க எல்லாரும். இது நமக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்த காலம். நீங்க நம்ம ஆராதிக்கிறோம். சபை கூடி வருவதற்கே முடியாத நிலைமை, சட்டங்களும் எதிர்ப்புகளும்
நம்முடைய தேசத்துல வரப்போகிறது. கவனிங்க எல்லாரும். ஜெபம் பண்ணுவதற்கு, வசனத்தை கேட்பதற்கு இன்னைக்கு லகுவான காலமா இருக்கிறது. வசனத்தை கேட்க முடியாத, ஜெபிக்க முடியாத உபத்திரவ காலம் தூரத்தில் இல்லைங்க, தூரத்தில் இல்ல. 26, 27, 28 3 வருஷத்துக்குள்ள வரப்போகுது. மிக மிக உபத்திரவ காலம் வரப்போகுது. அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார்கள். நாக்பூர்ல ஊழி செய்கிற ஒரு தேவ மனுஷன் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், கர்த்தர் அதிகாலையில் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார். இவான் பிரான்சிஸ் அப்படிங்கிற ஊழியக்காரர் அவர் சொன்னார், அவருடைய தரிசனத்தை சொன்னார். கர்த்தர் சொன்னார், நம்முடைய இந்திய தேசத்துல அநேக பேர் ரத்த சாட்சியம் மரிக்க போகிறார்கள், அதுக்கு பின்னாடி பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அப்ப அவர் காண்பித்தார், தமிழ்நாடுல இருக்க அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் அவர் ரத்தம் வீதிகளிலே சிந்தப்பட போகிறது. மிகப்பெரிய உபத்திரம் வரப்போகிறது. அந்த உபத்திரங்கள் வந்து சில மாதங்களிலே மிகப்பெரிய எழுப்புதல் சபைகளிலே தேசத்துல பற்றி பிடிக்க போகிறது. அநேக லட்சங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உபத்திரம் இருக்கதான் எழுப்புதல் வரும். உபத்திரவத்தையும் எழுப்புதலையும் பிரிக்க முடியாது. கவனிங்களா, உபத்திரம் வேற, எழுப்புதல் வேற கிடையாது. உபத்திரவத்தையும் எழுப்புதல் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு அதிகம் உபத்திரம் அதிகமாகுதோ அவ்வளவு எழுப்புதல் அதிகமாகும். சொல்ல புரியுதா? 1ஆம் நூற்றாண்டு சபை அப்போஸ்தலர் நடவடிக்கை படிச்சு பாருங்க. உபத்திரம் பெருகினது, எழுப்புதல் பெருகினது. உபத்திரம் வராம நம்ம ஜெபிக்க மாட்டாங்க. உபத்திரம் வரல என்ன செய்ய மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். பிரச்சனை தான் சர்ச்சுக்கு வருவோம். உபத்திரத்தை கத்த அனுமதிக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த நாட்களிலே நம்மை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். சபை என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். நல்ல ஆடு எது, வெள்ளாடு எது, செம்மறி ஆடு அது அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரித்து கொண்டுகிற காலம் தான் இந்த காலம். இந்த காலத்துல மௌனமா ஏனோ தானோ என்று சொல்லி அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போமானால் அவர் வாந்தி பண்ணிவிட்டு ஆண்டவர் நல்ல அனலா இருக்கிற ஜனங்களை எடுத்து பயன்படுத்த தொடங்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ காலம் செல்லாது, நீ காலம் செல்லாது. ஒரு வாரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் சர்ச்சு போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டோம்னா நம்ம பரலோகம் போயிடும் கனவு காணாதீங்க. வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு 9 மணில 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வசந்து கேட்டு வந்தா இது போயிடும். பரலோகம் போயிடான்னு என்ன செய்யாதீங்க, கனவுல காண்றாதீங்க. இந்த பலிபடுத்தி நான் சொல்றேன், அனுதினமும் 7 நாட்களும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தரோடு வாழ பழக வேண்டும், ஜெபிக்கப்பட வேண்டும், இடைவிடாது ஜெபிக்க பழக வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். எந்த இடத்துல எங்க இருக்கிறோமோ அங்க ஆண்டவருக்காக வேலை செய்யணும். நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா செஞ்சுட்டேன், எல்லாம் செஞ்சாச்சு, நான் பெரிய ஆள், என்ன போல ஒரு பரிசுத்தவான், என்ன போல ஒரு நீதிமான், என்ன போல ஆண்டவருக்கா செஞ்ச ஒருத்தவர்கள் என்று சொல்லி மாறு தட்டி கொள்ளாதீர்கள். நம்ம விட பெரிய பெரிய ஆட்கள் உண்டு. ஆண்டவருக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு, வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு, வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு. வேலைகளை, நிலங்களை, வீடுகளை, ஆஸ்திகளை, வம்சங்களை இழந்து ஆண்டவருக்காக பரதேசிகளை திரிந்தவர்கள் உண்டு. ஆண்டவருக்காக தன் பிள்ளைகளை கொலை உண்ண கொடுத்தவர்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க எபிரேயர் 11 வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11 போட்டிருக்கிறது. தன் பிள்ளைகளை சாவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு, உயிரோடு கூட கொளுத்தப்பட்டவர்கள் உண்டு, மிருகங்களுக்கு இரையா கொடுக்கப்பட்டவர்கள் உண்டு. இதெல்லாம் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். நம்ம என்ன செய்யறோம்? சொகுசா வாழ்றோம். நான் சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா இருக்கணும், என் குடும்பம் வீடு 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 நான் என்று. இதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உலகத்துல தன்னை நஷ்டப்படுத்துகிறவன் இம்மையிலும் மறுமையிலும் அதை பெற்றுக் கொள்வான். ஆமென் சொல்லுங்க. தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன், சொல்லுங்க, தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அவன் என்ன செய்வானா? இழந்து போவான். நீங்க ஜீவனை காக்க விரும்புறீங்களா?
நான் நல்லா இருக்கணும் பாஸ்டர், எனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது பாஸ்டர், எனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் ஒண்ணும் வரக்கூடாது அப்படின்னு தண்ணி காக்க விரும்புறீங்களா? அது இழந்துருவீங்க, அது இழந்துருவோம். ஜீவனை நஷ்டப்படுத்துங்க. ஜீவனை சர்ச்சுக்கு வந்தா நஷ்டம் வந்தாலும் நஷ்டப்படுத்துங்க, ஜெபம் பண்றதுக்கு நஷ்டம் வந்தாலும் நஷ்டப்படுத்துங்க. எனக்கு இழப்பு வருதா பரவாயில்ல, யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக. எனக்கு அவமானம் வருதா நஷ்டப்படு, பிரச்சனை வருதா நஷ்டப்படு. அதனால ஒன்னும் குறைஞ்சு போக போவதில்லை. தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவாயானால் நீ ஆண்டவருக்காக 100 மடங்கு பெற்றுக் கொள்வாய். 100 மடங்கு. ஒரே வருஷம் வாசித்து ஜெபம் பண்ணு. படிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 37 தெரியல, படிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்புவது என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல. 37 படிங்க. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். ஆமா, யாரை அதிகமா நேசிக்கிறீங்க? ஆண்டவரோட நேசிக்கிறீங்களா? படிங்க படிங்க. மகனையாவது யாரெல்லாம் மகனை அதிகமா நேசிக்கிறீங்க? மகளை அதிகமா நேசிக்கிறீங்களா? நான் நேசிக்கிறது இல்லை. ஆண்டவரோட அப்படி நேசித்தன்னா அவனை கெடுக்கிறான்னு அர்த்தம். என்ன பிரதர்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். எத்தனை சிலுவை எடுத்து பின்பற்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலுவை எடுக்கிறோம் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன செய்வோம்? மறக்காம சிலுவை எடுப்போம், மற்ற நாள் இறக்கி வைத்து விடுவோம். அப்படியா? ஆமா, தன் ஜீவனை காக்கிறவன், இந்த உலக பிரகாரமான ஜீவனை காக்கிறவன், நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னை காக்கிறவன், அது என்ன செய்வானா? இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் காப்பான், பகைப்பான் இல்ல. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவன் நிமித்தம் ஜீவன் நம்ம என்ன செய்யணும்? இழக்கணும். எத்தனை இழக்க ரெடியா இருக்கீங்க? ஒன்னும் வர மாட்டேங்குது. என் நிமித்தம் ஜீவனை என்ன செய்யணும்? இழக்கணும். இழந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, அது எப்படி பாஸ்டர்? நான் சர்ச்சுக்கு வர்றது அதுக்கு தான் வர்றேன். இழந்தாதான் பெற்றுக்க முடியும். கண்களை மூடுவோம். இருக்கிற நிலைமை என்று ஜெபம் பண்ணுவோம்.